மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐந்தாவது மீட்ட பயிற்சியின் முதலாவது வினா, அருகில் காட்டப்பட்டுள்ள விசை தொகுதியின் விளைவுளை மிகச் சரியாக குறிப்பது எது? இதுதான் அந்த இரண்டு விசை குறித்த கோணத்துல தாக்குது. விசைகள் எப்பொழுதும் எங்களுக்கு தெரியும், பெரிய விசைக்கு பக்கத்துல தான் விளைவு விசை இருக்கு. அந்த கேள்வியில தந்திருக்கு F1 பெரிது F2 ஆம், இது பெருசு இதை விட. ஆகவே நாங்க சரியா குறிக்கணும்னு சொன்னா விளைவுள் எங்களுக்கு எது பெரிய விசையோ அதை அண்மித்து காணப்படும். ஆகவே நான் இதை இலகுவாக்குறதுக்காக நான் இது இரு சம பகுதியா பிரிக்க போறேன். இது இரு சம பகுதியா பிரிக்க போறேன். பிரிச்சு பார்த்தா நிச்சயம் இது F1 இந்த A பகுதிக்குள்ளதான் இருக்குமே தவிர இதுக்குள்ள இருக்காது. காரணம் சொன்னா F1 பெரிது F2. ஆகவே பெரிய விசையை அண்மித்துத்தான் விளைவு இருக்கும். தரவு தந்திருக்காங்க இது பெருசுன்னு சொல்லி. ஆகவே நிச்சயம் இந்த விளைவு நீங்க இந்த பகுதிக்குள்ளதான் இருக்கு. ஆகவே இந்த விளைவு நிச்சயம் இந்த பகுதிக்குள்ள இருக்கும், இந்த பகுதிக்குள்ள இருக்காது. ஏன்னு சொன்னா F2 F1 விட சிறுசு. ஆகவே இதன் விடை இங்க ஐந்தாவது தான் இதுல சரியான விடை. ஐந்தாவது விடை சரியானது. இரண்டாவது வினா, அருகில் குறித்த கோணத்தில் F1, F2 எனும் இரு விசைகள் தாக்குகின்றது. இரு விசைகளின் விளைவுள் ஆறினை சரியாக குறிப்பது எது? இதுதான் இன்னொரு வகையான இரண்டு விசைகள், இன்னொரு வகையான ஒரு வினா. இந்த இரண்டு விசைகள் தந்திருக்கு. F1 பெருது F2 என்று தந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுக்கு முதல் செய்த வினாவுக்கும் இதுக்கும் இடையில வேறுபாடுன்னு சொன்னா, இது ஒரு விசை ஒரு குறித்த புள்ளியை நோக்கி போகுது, இன்னொரு விசை அந்த குறித்த புள்ளியிலிருந்து விலகி போகுது. இதுக்கு முதல் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இரண்டு விசைகளும் குறித்த புள்ளியிலிருந்து விலகி போறது. அப்ப நாங்க இதுல விளைவுல நாங்க எப்படி காணணும்னு சொன்னா, ஒன்றில் குறித்த புள்ளியிலிருந்து விலகி போனா எங்களுக்கு வரைகிறது இலகு. அதே மாதிரி அந்த குறித்த புள்ளியை நோக்கி வந்தாலும் இலவா நாங்க வரைஞ்ச உள்ளிலும் எதிர விளைவுன்ற இடம் என்னன்னு சொல்லி. இங்க இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னா, இங்க இது குறித்த ஒரு புள்ளியை நோக்கி போகுது, இது விலக்கி போகும். ஆகவே நாங்க முதல் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த விசையை நாங்க உருவாக்கி கொள்ளிடும். ஏன்னு சொன்னா இந்த விசை இந்த தாக்க பாதையை நாங்க எங்கேயும் குறிக்க முடியும். திசையும் பருமனும் மாறாம நாங்க தாக்க வழியே விசையை நாங்க எங்கேயும் குறிக்க முடியும். ஆகவே நான் இந்த தாக்க பாதையை நான் நீட்டி விடுறேன், இப்படியே நீட்டி விடுறேன். ஆகவே நான் இந்த விசைக்கு பதிலா இந்த தாக்க பாதை பதிலா நான் இங்க குறிக்கிறேன் F1 என. எனக்கு இப்ப இது இலவுக்காக இப்ப இந்த விசை என்றது என்ன பருமனும் திசையும் கொண்டது, அதுதான் விசை. ஆகவே அந்த தாக்க பாதை வழியே எங்கேயும் நான் குறிப்பேன். ஆகவே இப்ப இந்த விசைக்கு பதிலா நான் இப்படி குறிச்சிருக்கேன். ஆகவே எனக்கு இப்ப இது தேவையில்லை. இந்த இரண்டு விசையை நான் இப்ப எடுக்க போறேன். இந்த ரெண்டு விசையை எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு புள்ளியில இருந்து ரெண்டும் விலகி போகுது. ஆகவே நிச்சயம் என்ன செய்யும், அந்த புள்ளியில இருந்து விலகித்தான் அந்த விளைவு விசை இருக்கும். அடுத்த விஷயம் நாங்க பார்க்கணும்னு சொன்னா, இந்த விசையை பார்த்தீங்கன்னு சொன்னா F1 பெரிது F2. ஆகவே விளைவு விசை எப்பொழுதும் பெரிய விசை அண்மித்து காணப்படும் என்றபடினால நாங்க இதை எங்களுக்கு இலகுக்காக நான் இரு பகுதியா பிரிச்சேன்னு சொன்னா நிச்சயம் இந்த F1 என்ற விசை இதுக்குள்ள இருக்க போகுது, நிச்சயம் நாங்க இதுக்குள்ளதான் இருக்க போகுது. ஆகவே F1 என்ற விசை நிச்சயம் இங்கதான் இருக்க போகுது. ஆகவே நான் இதுக்கு நேரே நான் வரைஞ்சேன்னு சொன்னா இதோட விளைவு எப்படி இருக்கு. ஆகவே இதன் விளைவு F1க்கு அண்மித்து இருக்கும், ஆனா நிச்சயம் F1 F2க்கு இடையே இருக்காது. ஏன்னு சொன்னா இந்த ரெண்டு விசை இத திசை வேறுபட்டு காணப்படுற ஒரே ஒரு காரணத்தால். இந்த ரெண்டு விசைகள் திசை ஒரே போக்கு, அதாவது ஒரு புள்ளியிலிருந்து விலத்தியோ அல்லது ஒரு புள்ளியை நோக்கியோ வருமாக இருந்தால் அந்த இரண்டு விசைகளின் விளைவு நாங்க நிச்சயம் இந்த இரு விசைகளுக்கு இடையே இருக்கும். இது ஒன்று நோக்கியும் இன்னொன்று விலத்தியும் போற காரணத்தால் நிச்சயம் இரண்டு விசைக்கு இடையே இருக்காது. பெரிய விசைக்கு அண்மித்து இரண்டு விசைக்கு வெளியிலே இருக்கு. ஆகவே இதன் விடை முதலாவது விடை இந்த கேள்வி. மூன்றாவது வினா, 40 நியூட்டன் 30 நியூட்டன் எனும் இரு விசைகள் 40 பாகை கோணத்தில் தாக்குகிறது எனில் இரு விசைகளின் விளைவுளின் பருமன் ஆகியவற்றை அன்னளவாக கணிக்க.
அப்ப இங்க நான் 2 விசை தந்திருக்கு, குறித்த கோணத்துல தாக்குது. ஆக 2 விசை குறித்த கோணத்துல தாக்குமாக இருந்தால், உதாரணமாக இப்படி எடுத்தோம்னு சொன்னால் இந்த 2 விசை 40 நியூட்டன் 30 நியூட்டன். ஆக 40 பாகை இடைக்கோணத்துல தாக்குதல் வெப்பம். உதாரணமாக இப்படி வரைகிறேன். இப்படித்தான் இருக்கணும், உதாரணத்துக்காக வரைஞ்சிருக்கேன். ஆக இதுல விளைவுகளின் பருமனை அண்ணளவா கேட்டிருக்கு. இது MCQ கேள்வி என்றபடினால இப்ப நாங்க இதை இலகுவா செய்து கொள்ள முடியும். இப்ப விடைகளை பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து எங்களுக்கு 2 விசைகள் தந்தால் விளைவு விசை எதுக்குள்ள இருக்கும், எதுக்கிடையில இருக்கும் எங்களுக்கு அண்ணளவா கணிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த விளைவு வந்து இந்த விளை R மேக்சிமம் என்னவா இருக்க போகுது, என்ன இதுல R மேக்சிமம் வந்து இந்த விசையில பொதுவா சொல்றோம். 2 விசையை பயன்படுத்தி நாங்க பயன்படுத்தணும்னு சொன்னா இதுல மேக்சிமம் R மேக்சிமம் வந்து ஹென்ற விசையில கூட்டுத்தொகையா இருக்கு. 30 சக 40 இருக்கும், 70 நியூட்டன். இது மேக்சிமம். ஆகவே இது என்ன 70க்கும் மினிமம் இருக்க போகுது. மினிமம் வந்து 40 சக 30 10 நியூட்டன். ஆகவே நிச்சயம் 10 நியூட்டனுக்கும் 70 நியூட்டனுக்கு இடையில இந்த விளைவு இருக்க வேண்டும். விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது விட 72 நியூட்டன் வராது. ஏன்னா குறித்த கோணத்துல தாக்குது. இது ஒரே தாக்க பாதையில ஒரே திசையில 2 விசைகள் தாக்குனா தான் மேக்சிமத்தை நாங்க பெற முடியும். ஆகவே இந்த கேள்வியை பொறுத்தளவுல முதலாவது வராது. இரண்டாவது 70 நியூட்டன் நிச்சயம் வராது. ஏன்னு சொன்னா அதே ஆன்சர் தான். ஒரு குறித்த கோணத்துல தாக்கக்குள்ள வராது. அப்படி வரணும்னு சொன்னா 70 வரணும்னு சொன்னா ஒரு பொருள்ற இரு விசைகள் ஒரே தாக்க பாதையில ஒரே திசையில தாக்கக்குள்ளதான் மேக்சிமம் 70 விளைவு விசை எடுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது விட 8 நியூட்டன். அதுவும் வர முடியாது. ஏன் ஆக குறைஞ்சது என்ன 10 நியூட்டன் தான் விளைவில் வரும். ஆக இங்க பாத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது 10 தான் வரும். ஆனா விடை வந்து 8 இருக்கு, அதுவும் வராது. ஐந்தாவது பாத்தீங்கன்னு சொன்னா 50 வரலாம், 64 வரலாம். 50 நியூட்டன் எடுக்கிறேன்னு சொன்னா நிச்சயம் பாருங்க பைதகரசின் மும்மை இது ரெண்டும் செங்குத்தா தாக்குனாதான் 50 நியூட்டன் வரும். ஏன்னா 3 4 5. ஆக இரண்டும் செங்குத்தா தாக்கக்குள்ளதான் என்ன இது 30 இது 40 என்று சொன்னாதான் என்ன வரப்போகுது, இதுல விடையில் வந்து 50 வரலாம். ஆனா இது செங்குத்தா தாக்கல, 40 வகையில தாக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே 50 வராது. ஆக இதுல விடை அண்ணளவா நாங்க 4வது விடை 64 தான் பெறும். அது இல்லைன்னு சொன்னா நான் இது MCQ கேள்வியா ஒரு விடைகளை வச்சு கொண்டு நாங்க அந்த விடைகளை வச்சு கொண்டு சரியான விடையை தெரிவு செய்கிறோம். அத எஸ்ஏல கேட்டா நாங்க என்ன செய்யலாம், R வர்க்கம் சமன் F1 வர்க்கம் F2 வர்க்கம் சக 2F1 F2 cos θ பயன்படுத்தலாம். ஆனா இங்க MCQல கொசுக்கு 40க்கு தரல, தந்த அப்படி பிரதிட்டாலும் சரியான அளவா 64 தான் விடை வரும். ஆக இந்த விடை வந்து 4வது 64 நியூட்டன். 4வது வினா, ஒரு பொருளில் 3 நியூட்டன் 4 நியூட்டன் எனும் இரு விசைகள் தாக்குகிறது. பின்வருவனவற்றில் இரு விசைகளின் விளைவு விசையாக இருக்க முடியாதது எது? அப்ப 3 நியூட்டன் 4 நியூட்டன் இந்த 2 விசை தாராங்களாம். அதுல அந்த விடையில இருக்க முடியாத விளைவு விசை என்று கேள்வி. நான் இதுக்கு முதல் ஏரியா சொன்ன மாதிரி 2 விசைகள் தந்தா அதுல மேக்சிமம் நாங்க எடுக்கக்கூடிய விஷயம் பார்க்கலாம், குறைந்தது எடுக்கக்கூடிய விஷயம் பார்க்கலாம். அதுக்கு இடையில குறித்த கோணத்துல நாங்க விசையை பயன்படுத்திக்கொள்ள வரும். ஆகவே நாங்க ஒரு R மேக்சிமம் எடுக்கணும்னு சொன்னா R மேக்சிமம் வரணும், 2 விசையில கூட்டுத்தொகையா இருக்க வேண்டும். 2 விசையில கூட்டுத்தொகையா இருக்க வேண்டும். அதாவது என்ன, இந்த 2 விசையும் ஒரே தாக்க பாதையில் ஒரே போக்கில் என்ன செய்யணும், தாக்க வேண்டும். இதுதான் R மேக்சிமம். அதே மாதிரி R மினிமம், ஆக குறைந்த விசை 2 விசைகளை பயன்படுத்தி ஆக குறைந்த விசை எடுக்கலாம்னு சொன்னா இது ஒரு பொருள் என்ன ஒரே தாக்க பாதையில 2 விசை F1 இது F2. இப்ப F1 பெரிது F2 ன்னு சொன்னா என்ன F1 F2 ன்னு சொன்னா நிச்சயம் என்ன இதுல விடை வந்து F1 F2. ஆகவே ஆக குறைந்தது பெரிய விசையில இருந்து குறைந்த விசையா இருக்கு. இதற்கிடையில யார் இருப்பாருன்னு சொன்னா குறித்த கோணத்துல 2 விசையை பயன்படுத்தினா நிச்சயம் இதற்கிடையில இருக்கு. ஆகவே 2 விசைகளின் விளைவு வந்து R மேக்சிமத்துக்கும் R மினிமத்துக்கு இடையில இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்வியில R மேக்சிமம் ஆகவே 3,4 3 சக 4 சமன் 7 நியூட்டன். R மினிமம்
ஆர் மினிமம் இங்க 4/3 இது சமன் 1 நியூட்டன். ஆகவே விளை விசை 1க்கும் 4க்கும் இடையில தான் இருக்கு. ஆகவே விடையில பாத்தீங்கன்னு சொன்னா 4வது விடை 8. அது மட்டும் எடுக்க முடியாது. இந்த 2 விசையை பயன்படுத்தி எடுக்க முடியாத விளை விசை 8 நியூட்டன். இதுதான் எடுக்க முடியாது. ஆகவே விடை 4வது விடை 8 நியூட்டன். 5வது வினா 2 நியூட்டன், வர்க்கமூலம் 3 நியூட்டன் எனும் இரு விசைகள் 30 பாகை கோணத்தில் தாக்குகிறது எனின் இவ்விரு விசைகளினதும் விளைவுளின் பருமன் யாது? அப்ப 2 விசை தந்திருக்கு, குறித்த கோணத்துல 30 பாகை கோணத்துல தாக்குன்னு சொல்லியிருக்கு. ஆகவே அந்த விளைவுல கேட்டிருக்கு. ஆகவே நாங்க ஒரு படத்தை நாங்க வரைவமாக இருந்தால் இப்ப இதுதான் 2 நியூட்டன், இது வர்க்கமூலம் 3 நியூட்டன். ஆகவே 30 பாகை கோணத்துல தாக்கிருக்கு. இதன் விளைவுல காணப்பட்டிருக்கு. ஆகவே இந்த விளைவு எப்படி காணலாம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு முறை இருக்கு. குறித்த கோணத்தில் தாக்கக்குள்ள என்ன விசை இணைகிற விதி. விசை இணைகிற விதியை அடிப்படையாக வச்சுக்கணும் நாங்க இந்த விளைவுல காண போறோம். விசை இணைகிற விதி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரு விசைகள் குறித்த கோணத்தில் தாக்கும் பொழுது அதன் விளைவுளானது அவ்விரு விசைகளின் அயற்பக்கங்களாக கொண்ட ஒரு இணைகரத்தின், அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா 2 விசைகளை அயற்பக்கங்களாக கொண்ட ஒரு இணைகரத்தை வரையலாம். அப்ப நான் அந்த 2 விசை அயற்பக்கங்களாக கொண்ட ஒரு இணைகரம் நான் இப்படி வரைகிறேன். இணைகரத்தின் தாக்க புள்ளியினூடாக செல்லும், அதாவதுதான் தாக்கப்புள்ளி, தாக்கப்புள்ளியினூடாக செல்லும் மூலை விட்டம் விளைவுல தருமன் சொல்லி என்ன விசை இணைகரத்தின் சொல்லுது. ஆகவே நான் இந்த முக்கோணத்துல இந்த நீளத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இதுதான் அதுல விளைவுல இருக்கு. ஆகவே இந்த இணைகரம் வந்தபடியினால இது வர்க்கமூலம் 3 நியூட்டன் இருக்கும். ஆகவே இதுவா இந்த ஒரு விரிகோண முக்கோணி, இந்த விரிகோண முக்கோணி இத ஒரு பக்க நிலத்தை காணக்கூடிய சமன்பாடு நாங்க படிச்சிருப்போம். அதாவது ஆர் வர்க்கம் சமன் f1 வர்க்கம் பிளஸ் f2 வர்க்கம் பிளஸ் 2f1 f2 cos 30 cos θ. அப்ப நான் இந்த முக்கோணில எனக்கு என்ன இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த 3வது பக்கத்துல நீளத்தை நான் காண போறேன். அந்த 3வது பக்கத்துல நீளத்தை கண்டம்னு சொன்னா அதுதான் விளையுள் என்பது விசை இணைகிற விதி சொல்லுது. விசை இணைகிற விதிக்கு அதுக்கு அமைய நான் இந்த 3வது பக்கத்துல நீளத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அதுதான் விளைவுளா இருக்கு. அதுக்கு அந்த 3வது பக்கத்தை நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சமன்பாட்டை நான் பயன்படுத்த போறேன். ஆகவே f1 வந்து ஏதாவது போடலாம். 2 வர்க்கம் சக வர்க்கமூலம் 3 முழுவதும் வர்க்கம் சக 2 தர வர்க்கமூலம் 3 cos 30. cos 30 பெருமானம் தருவாங்க. ஆகவே 4 சக வர்க்கிச்சா 3 சக 4 தர வர்க்கமூலம் 3 தர cos 30 என்ன வர்க்கமூலம் 3 2. இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 2 இது 3 ஆகவே 7 சக 6 இது சமன் 13 ஆகும். ஆகவே r சமன் வர்க்கமூலத்துக்குள்ள 13 நியூட்டன். இதுதான் இந்த விளைவு. ஆகவே நான் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்க இந்த விளைவுற்ற பருமனை கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது விசை இணைகிற விதியின் அடிப்படையில அதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த விசை இணைகிற விதி அடிப்படையில தான் அவர் சொல்ற இந்த பக்க நிலத்தை நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அதான் விளைவுன்னு சொல்ற. அந்த பக்க நிலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தியிருக்கேன். ஆகவே விட வர்க்கமூலம் 13 3வது விடை. 6வது வினா இரு விசைகள் 120 பாகை கோணத்தில் தாக்குகின்றன. இவற்றில் பெரியது 80 நியூட்டன் ஆகும். இவற்றின் விளைவுள் சிறிய விசைக்கு செங்குத்தாயின் அவ் விசையை காண்க. அப்ப முதல்ல 2 விசை 120 பாகை கோணத்துல தாக்குதான். எனக்கு எது விசை தெரியல. நான் ஒரு சும்மா ஒரு படத்தை வரைய போறேன். இது 2 விசை 120 பாகை கோணத்துல வரையுது. 120 பாகை கோணம். ஓகே. இப்ப அடுத்த சொல்றான்னு சொன்னா இவற்றுள் பெரியது 80. அப்ப இதுல 2ல ஒன்று பெருசு, எனக்கு 80 தந்திருக்கு ஆகும். அவற்றின் விளைவில்
சிறிய விசைக்கு செங்குத்து. அப்ப விளைவு விசை சிறிய விசைக்கு செங்குத்தா இருக்குன்னு சொன்னா நான் இதை சிறிய விசை P என்று எடுத்தேன் என்று சொன்னால் ஆகவே பெரிய விசை இது 80 நியூட்டன். ஏதாவது இதுக்கு செங்குத்தா விளைவு விசை. ஆகவே இதுக்கு நான் செங்குத்தா விளைவு விசை வரைகிறேன். இதுதான். அப்ப எனக்கு இலகுக்காக வரைகிறதுக்கு இலகுக்காக நான் கிடையா இருக்கிறத P என்று எடுத்திருக்கேன். வரைகிறதுக்கு இலகுக்காக எடுத்திருக்கேன். ஆகவே இதுக்கு செங்குத்தா ஒரு கோடு வரைகிறேன். இதுதான் விளைவு. ஆகவே சிறிய விசைக்கு செங்குத்து. இதுதான் வினா. கேள்வி அந்த சிறிய விசை கேள்வி. ஆகவே இது விளைவு, இது ரெண்டு விசை. ஆகவே நான் விசை இணைகிறத பூர்த்தி செய்யப்படும். ஆகவே விசை இணைகிறத என்ன இரண்டு அயற்பக்கங்களாக கொண்ட ஓர் இணைகிறத அமைச்சிருக்கேன். இது செங்கோணம் சொன்னா இது செங்கோணம், இது P என்று சொன்னா இது P. ஆகவே இது செங்குத்து சொன்னா இவ்வளவு என்ன 120. ஆகவே ABC முக்கோணி ABC இல்ல இந்த கோணம் தெரியும். எனக்கு எதிர்பக்கம் வேணும், இது செம்பக்கம். எதிர்பக்கம் சம்பந்தப்படுற செம்பக்கம் சம்பந்தப்படுறது என்ன சைன் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆகவே முக்கோணி ABC இல் சைன் 30 வாகை சம எதிர்பக்கம் என்ன P/80. சைன் 30 தருவாங்க அரை சமன் P/80. ஆகவே P சமன் பெருக்கினு சொன்னா 80/2 சமன் 40 நியூட்டன். ஆகவே மிகச் சிறிய விசை 40 நியூட்டன். இரண்டாவது விடி. ஏழாவது வினா, இரு விசைகளின் கூட்டுத்தொகை 8 நியூட்டன். இவை புள்ளி ஒன்றில் தாக்கும் போது அவற்றின் விளைவுகளின் பருமன் 4 நியூட்டன். சிறிய விசைக்கு செங்குத்தாயின் இரு விசைகளை கண்டு. அப்ப முதல்ல என்ன சொல்றாங்க, இரண்டு விசைகள் கூட்டுத்தொகை தந்திருக்கு. இரு விசைகளை நான் F1 F2 என்று எடுக்கேன். இரு விசைகளை F1 F2 என்று எடுத்து F1 சக F2 சமன் தந்திருக்காங்க 8 நியூட்டன். 8. இது முதலாவது ஒரு தரம். பிறகு சொல்ற இவை புள்ளி ஒன்றில் தாக்கும் போது அவற்றின் விளைவுகளின் பருமன் 4 நியூட்டன். அவற்றின் விளைவுகளின் பருமன் 4 நியூட்டன். சிறிய விசைக்கு செங்குத்தாயின் அப்ப சிறிய விசை நான் F1 பெரிது F2 என்று எடுக்கேன். நான் தரவு எடுத்தேன்னு சொன்னா இங்க நான் சிறிய விசைக்கு செங்குத்தா. நான் இப்ப வரைஞ்சேன்னு சொன்னா இது சிறிய விசை அப்படின்னு சொன்னா இது F2 அப்படின்னு சொன்னா இதுல விளைவு என்ன, இதுக்கு செங்குத்து. இதுக்கு செங்குத்தா நான் வரைஞ்சிருக்கேன். இந்த விளைவு நான் இதுக்கு செங்குத்தா வரைகிறேன். இதுதான் செங்குத்து. விளைவு 4 நியூட்டன். ஆகவே F2 F1 இங்க விளைவு வரவங்க நிச்சயம் இதுக்குள்ள இப்படி தாக்க முடியாது, இப்படி தாக்க முடியாது. நிச்சயம் என்ன இப்படிதான் இருக்கும். இது F1 இருக்க இப்படி தாக்கினா தான் விளைவு இரண்டு கிடையாது இப்படி வரது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இப்ப நான் இந்த விசை இணைகிறத பூர்த்தி செய்யறேன். பூர்த்தி செய்தா இது செங்கோணம். இது F2 என்று சொன்னா இதுவும் F2. இது 4. இந்த முக்கோணி ABC. இந்த முக்கோணி ABC ல நான் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறேன். முக்கோணி ABC இல் பைதகரஸ் தேற்றப்படி F1 வர்க்கம் சமன் F2 வர்க்கம் சக 4 வர்க்கம். நான் இங்க கொண்டு வந்தா F1 வர்க்கம் மைனஸ் F2 சமன் 4 வர்க்கம். இது A சக A வர்க்கம் சக B வர்க்கம் என்ற வழியில் இருக்கு. A சக B F1 சக F2 F1 minus F2 is equal to 60. F1 plus F2 இது எங்களுக்கு தந்துருக்கு. இதுக்கு பிறகு 8 தர F1 minus F2 சமன் 16. ஆகவே F1 minus F2 சமன் எத்தனை? பிரிச்சு விட 2. இது இரண்டாவது சமன்பாடு. முதலாவது சமன்பாடு தெரியும். F1 சக F2 8 நியூட்டன்.
f1 minus f2 சென்று இந்த ரெண்டு ஒருங்கமை சமன்பாடு தீர்ப்பதன் மூலம் என்ன செய்யலாம் f1 f2 நாம் காணலாம் மிகவும் இலகுவான ஒரு சமன்பாடு ஆகவே இப்போ 1 சக 2 தருவது ரெண்டையும் கூட்டி விட்டேன்னு சொன்னா 2 f1 சமன் 10 ஆகவே f1 சமன் 5 நியூட்டன் அதே மாதிரி கழிச்சு விட்டேன்னு சொன்னா இல்லாட்டி பிரதியிடலாம் உங்களோட விருப்பம் நாங்க பிரதியிடுவோம் அப்ப ஒன்றில் பிரதியிட்டா 5 சக f2 சமன் 8 ஆகவே f2 சமன் 3 நியூட்டன் ஆகவே இரண்டு விசை 5 நியூட்டன் அடுத்தது 3 நியூட்டன் ஆகவே 5,3 முதலாவது விடை. எட்டாவது வினா படத்தில் காட்டியவாறு ஒரு சட்டத்தின் 3 விசைகள் தாக்குகிறது. A பற்றி விசை திருப்பம் பின்வருவனவற்றுள் எது? அதன் கோணங்களுக்குரிய தகவல் தந்திருக்குது. ஆகவே இந்த சட்டத்தை நான் ஒரு கோட்டு படமா வரைஞ்சிருக்கேன். உங்களோட டியூப்ல அது பிரிண்ட் பண்ணிருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பற்றி விசை திருப்பம் கேள்வி இந்த 3 விசை. இப்ப இந்த 3 விசைகளை பார்க்கக்குள்ள நாங்க முதல்ல இது குறித்த கோணத்துல இது ஆல்பா கோணம், இது ஆல்பா கோணம், tan ஆல்பா sin ஆல்பா தந்திருக்குது. ஆகவே குறித்த கோணத்துல விசை தாக்கமாக இருந்தால் நாங்க இலகுவா செய்யறதுக்காக அந்த 2 விசையை நாங்க என்ன செய்யணும் 2 விசையை பிரிச்சு விடுவோம். ஆகவே நிலைக்குத்து கிடையா பிரிக்க போறோம். ஆகவே இந்த விசையை நிலைக்குத்து கிடையாக பிரிச்சேன்னு சொன்னால் 20 cos θ என்றும் இதை நான் நிலைக்குத்தாக பிரிப்பதாக இருந்தால் 20 sin θ என்றும் பிரிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி நான் இவரை எப்படி பிரிப்பேன்னு சொன்னா 20 cos ஆல்பா அதே மாதிரி இவரை நான் 20 sin ஆல்பா. இப்ப இந்த விசைக்கு பதிலா இந்த 2 விசையை போடலாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த விசைக்கு பதிலா இந்த விசையை போடலாம். இந்த 2 விசைகளின் விளைவு தான் இந்த 20 இருக்கு. அந்த அடிப்படையில தான் நாங்க நிலைக்குத்து கிடையா பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த 2 விசை இந்த விளைவு தான் இந்த 20 இருக்கு. அதை நான் 2 பிரிச்சிருக்கேன். இப்ப ஏ பற்றி விசை திருப்பம் போறோம். அதுக்கு முதல் எங்களுக்கு தெரியும் ஒரு குறித்த விசையின் தாக்க பாதை வழியே அல்லது தாக்க கோட்டின் வழியே இருக்கிற எல்லா புள்ளிகளிலும் விசை திருப்பம் 0. ஏனென்றால் அந்த விசைக்கு இடைப்பட்ட தூரம் எங்களால அது 0 இருக்கிறதால விசை திருப்பம் எங்களுக்கு 0. அதாவது விசையின் தாக்க பாதை வழியே எல்லா புள்ளியிலும் விசை திருப்பம் எடுத்தோம்னு சொன்னா 0. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எனக்கு வராது. ஏன்னா இதா ஏ என்ற புள்ளிக்குள்ள போகுது. ஆகவே இந்த 2 விசையும் என்ன இதே புள்ளியூடாக போகுது. ஆகவே இந்த 2 விசையும் எனக்கு இந்த விசை திருப்பத்துக்கு வராது. ஏன்னா 0 ஆயிரும். இவரையும் இந்த விசை உண்டு இந்த விசை உண்டு இது ஒரு விசை இருக்கு. முதல்ல நான் ஏ பற்றி விசை திருப்பம் எடுக்க போறோம். ஏ பற்றி வலஞ்சுழியா எடுக்க நாங்க விரும்பின சுழியா எடுக்கலாம். வலஞ்சுழி அல்லது கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸ் உங்களுக்கு விரும்பின இங்க எடுத்துக்கொள்ள முடியும். நாங்க கடைசி விடையில எங்களுக்கு தெரியும் நாங்க எடுத்த போக்கு சரியா பிழையானது நாங்க கடைசியில அவதானிக்க முடியும். ஏ பற்றி விசை திருப்பம் எடுக்க போறேன். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ளி பற்றி இந்த விசை நான் எடுத்த வலஞ்சுழி 20 sin ஆல்பா தர இந்த தூரம் நான் என் செங்குத்து தூரம் நான் எனக்கு வலஞ்சுழியா தான் சொல்லணும். இது எடுத்துட்டேன். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதை பாத்தீங்கன்னா இப்படியே விசை வருது. நான் எடுத்த வலஞ்சுழி என்ன வலஞ்சுழியா இந்த விசை அப்படியே கீழ் நோக்கி வருது. வலஞ்சுழியா எடுத்தோம்னா 20 sin θ சகையே நான் எடுக்கிற திசையில வருது. ஆகவே பிளஸ் நான் வலஞ்சுழியா எடுத்துக்கு அவரும் வலஞ்சுழியா தான் வர பிளஸ் என்ன 20 sin θ தர இந்த இடப்பட தூரம் 8. அடுத்த பாத்தீங்கன்னா இங்க இது முடிச்சு. இவரை பாத்தீங்கன்னு சொன்னா நான் எடுக்கிற திசைக்கு ஆப்போசிட்ல வருது. ஆப்போசிட் போக்குல வருது. இடஞ்சுழியா வருது. நான் எடுத்துட்டேன் வலஞ்சுழி. ஆகவே என்ன செய்யணும் மைனஸ் 20 cos θ தர இது கிடைப்பட்ட தூரம். அதாவது இந்த புள்ளி இருந்து இந்த விசை கிடைப்பட்ட செங்குத்து தூரம் தர விசைதான் விசை திருப்பம். ஆகவே இது 4. ஆகவே நாங்க சுருக்கினோம்னு சொன்னா 20 தர sin ஆல்பா கேள்வியில தந்திருக்கு 5 தர 4 சக 20 sin θ 3/5 தர 8 மைனஸ் 20 cos θ. அப்ப cos θ தரல. ஆனா நாங்க sin θ 3/4 cos θ 4/5 அதாவது 3 4 5 இப்படி பார்க்கலாம். இதை θ எடுத்தா தந்திருக்கு sin θ 3/5 3 இது 5. ஆகவே இது என்ன 4 பைரசி மும்முனை பயன்படுத்தி செய்யலாம். ஆகவே 4 ஆகவே
4×5 தர 4. அதை சுருக்கிங்கன்னு சொன்னா இது 4 16 64 சக இதை சுருக்கின்னு சொன்னா 4 12 தர 8 மைனஸ் இதை சுருக்கின்னு சொன்னா 4 இது என்ன 4 64 போயிடும். அவை சுருக்கின்னு சொன்னா 96 நியூட்டன் மீட்டர். ஆகவே நான் எடுத்த சுழியிலே பிளஸ்ல வந்திருக்கு. 96 நியூட்டன். மைனஸ்ல வந்திருந்தேன்னு சொன்னா நான் சுழியம் இடஞ்சுழியா போட்டிருப்பேன். ஆகவே நான் எடுத்த சுழி சரி. ஆகவே 96 நியூட்டன் மீட்டர் என்ன வலஞ்சுழியாக, ஆகவே இது வலஞ்சுழியாக இருக்கும். ஆகவே வலஞ்சுழியா இருந்தா இதுல கோப்பு வலஞ்சுழியா இருக்கும். ஆகவே இதுல திசையை பார்க்கணும். இதுதான் சுற்றுலா போகுது திசை. நாங்கள் வலதை எடுத்து என்ன 4 விரல்கள் வளைந்த 4 விரல்கள் திசையில போக்கு இருக்கும்னு சொன்னா பெருவிரலின் திசையில திசை இருக்கும். ஆகவே இது உள்நோக்கி இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இது இந்த திசையில இருக்காகவே என்ன இதோட திசை உள்நோக்கி இருக்கு. ஆகவே இதன் விடை 3வது விடை. 9வது வினா. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வாகனத்தின் சாரதியின் கைகள் ஒவ்வொன்றும் 10 நியூட்டன் உடைய சமனும் எதிருமான விசைகளை மகிழுந்தினது வழிச்செலுத்தும் சக்கரத்தில் பிரயோகிக்கப்படுகின்றன. வழிச்செலுத்தும் சக்கரத்தின் பரிதி 1.2 மீட்டர் எனின் வழிச்செலுத்தும் சக்கரத்தின் மீது பிரயோகிக்கப்படும் இணையின் திருப்பு திறன் என்ன? அதாவது இது ஸ்டீரிங், இந்த ஸ்டீரிங் என்ன விசை திருப்பம், அதாவது இணை கேட்டிருக்கு. ஆக இணை எங்களுக்கு தெரியும். இணை எப்படி உருவாகும் சொன்னா 2 நிகரா சமாந்தர விசைகள் ஒரு பொருள்ல தொழிற்படக்குள்ள இணை உருவாகும். 2 சமனாக உடைய இரு சம நிகரா சமாந்தர விசை. ஆகவே 2 சமனான நிகரா சமாந்தர விசை. ஆகவே இது ரெண்டும் 10 தெரியும். ஆகவே விசை தர அந்த விசை கிடைப்பட்ட தூரம். இது விட்டம் எனக்கு தெரியாது. இது டி, இது விட்டம். ஆகவே பரிதி தந்திருக்கு. பரிதி மீன் இதுல சுற்றுலா தந்திருக்கு. முதல்ல விட்டத்தை கணிச்ச பிறகு நான் நேரடியா இலகுவாக காண முடியும். ஆகவே இதுல பரிதி என்ன விட்டம் பாத்தீங்கன்னா பை டி சமன் 1.2 இது தரவு. பைக்கு போல 3 தரவுல தந்திருக்கு. ஆகவே 3D சமன் 1.2. ஆகவே டி சமன் 0.4 மீட்டர். ஆகவே இணை சமன் F தர D. F என்ன 10 தர 0.4 சமன் 4 நியூட்டன் மீட்டர். இதற்கு விடை. ஆக மிகவும் இலகுவான ஒரு வினா. இதுல பரிதிய கவனத்துல கொள்ள வேண்டும். பரிதி இல்லாம மறந்து நீங்க விட்டம் எடுத்தீங்கன்னு சொன்னா விட பிள்ளையாவர். ஆகவே பரிதி தான் தந்திருக்கு, விட்டம் தரல. ஆகவே இதன் விடை 4 நியூட்டன் மீட்டர். 10வது வினா. படத்தில் காட்டப்பட்டுள்ள காரில் வலியினால் ஏற்படுத்தப்படும் தடை விசை எக்ஸும் காரினால் ஏற்படுத்தப்படும் உராய் விசை வையும் கார் என்ஜினால் வழங்கப்படும் விசை எஃப்பும் காட்டப்பட்டுள்ளது. கார் சீரான வேகத்தில் இயங்குகிறது எனில் பின்வருவனவற்றுள் சரியானது எது? இதான் அந்த வரைவு. அந்த படம் தந்திருக்குது. அதாவது வழித்தடை தந்திருக்குது. கார் என்ஜினால் என்ன பிறப்பிக்கப்பட்ட விசை தந்திருக்குது. சீரான வேகத்துல இயங்குறாங்க. கார் சீரான வேகத்துல இயங்குன்னு சொன்னா அதன் ஆர்முடுகள் என்னவா இருக்கும்? 0. எந்த பொருளும் சீரான வேகத்தில் இயங்கும்னு சொன்னா ஆர்முடுகள் 0. ஏன்னு சொன்னா ஆர்முடுகள் என்பது வேக மாற்ற வீதம். வேக மாற்றமே இல்லைன்னு சொன்னா ஆர்முடுகள் இருக்காது. சீரான வேகம் சொன்னா சமனான வேகம் இருக்கும். வேக மாற்றம் இருக்காது. ஆர்முடுகள் 0. ஆகவே இப்ப காருக்கு கிடையாக நியூட்டனின் 2ஆம் விதியை பயன்படுத்த போறேன். ஆகவே காருக்கு கிடையாக F சமன் m. கிடையாக நான் இயந்திர திசையை பயன்படுத்திக்கிறேன். F மைனஸ் x மைனஸ் y is equal to m தர 0. ஆகவே F சமன் x சக y. ஆகவே இரண்டு கூட்டுத்தொகையை கூட்டி சமனாக. அவை தரப்பட்ட அட்டவணையில் 5 விடை தந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2வது விடை தான் சரி. ஏன்னு சொன்னா x-க்கு 300, x 300 சக y 700. ஆகவே கூட்டினா 1000 F நியூட்டன். ஆகவே இது இந்த விடை 2வது விடை. 11வது வினா. ஒரு பொருளின் மீது தாக்கும் 3 நியூட்டன் 4 நியூட்டன் எனும் பருமன் உள்ள இரு விசைகள்
உருவில் காட்டப்படுகின்றவாறு ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. பின்வரும் உருக்களில் எது விளையுள் விசையை வகை குறிக்கும்? இது 2015ஆம் ஆண்டு வந்த மிக எளிமையானதும் இலகுவான ஒரு கேள்வி. 5 விட படம் வந்திருக்காங்க. இதுல விளைவுல குறிக்கிறது போகுது. விசை இடையிறத பூர்த்தி செய்யணும்னு சொன்னா தாக்க புள்ளியின் ஊடாக செல்லும் இது 4 என்ன இதுவும் 4 நியூட்டன். பைதேல தேற்றத்தை பயன்படுத்தினு சொன்னா ஆர் வர்க்கம் சமன் என்ன ஏ பி சி. இது உண்மையிலே முக்கோணியின் மும்மை, அதாவது செங்கோண முக்கோணி பைதேசி மும்மை 3 4 நிச்சயம் ஆர் 5 நியூட்டன். நாங்க நேரடியா இதுல விடையை சொல்லலாம். இதன் விடை பாத்தீங்கன்னா 2வது விடை சரியான விடை. 2வது திசையை கவனிக்க வேணும். 2வது விடைதான் சரியாக வகை கொடுத்திருக்கு. மிகவும் இலகுவான ஒரு வினா.